Assalamualaikum. Hi viewers, welcome to Sithima kitchen. நம்ம subscribe உடைய viewsனால நம்ம channel உடைய views 10,000 cross பண்ணி போயிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதனால subscribe-க்குலாம் ஒரு சின்ன surprise என்னன்னா வீடியோல ஒரு கோட் நம்பர் வரும். நீங்க அதை கண்டுபிடிச்சி கீழ இருக்கிற description boxல ஒரு லிங்க் டச் பண்ணி நீங்க ஆன்சர் சப்மிட் பண்ணீங்க அப்படினா அந்த ஒரு லக்கி subscribe-க்கு ஒரு சின்ன gift காத்துட்டு இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். Welcome to Sithima kitchen. கிட்ஸ் எல்லாம் ரொம்பவே லைக் பண்ணக்கூடிய ஒரு கேக் ரெடி பண்ண போகிறோம். இந்த கேக் நான் இதில் ரெடி பண்ணுறேன்னா ஹாப்பி பிஸ்கெட்டில் பண்ணுறேன். எந்த பிஸ்கெட்டில் வேணாலும் பண்ணலாம். நான் இப்போ வந்து ஹாப்பி பிஸ்கெட் வந்து ஒரு 6 or 7 பேக் எடுத்திருக்கேன். இதில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு இந்த பேக்கெல்லாம் பிரித்து இதில் உள்ள பிஸ்கெட் எல்லாம் ஒரு பவுல் எடுத்து வச்சுப்போம். இது முழுசாக இருக்குது. இதை நம்ம பவுடர் ஆக்கணும் மிக்சியில் போட்டு. அதனால் இதை வந்து நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிப்போம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடிச்சிடலாம், பவுடர் ஆக்கிடலாம். இதை ஒரு பவுல் எடுத்து வச்சுப்போம். இது கேக் செய்கிறதுக்கு இதில் உள்ள சுகர் பத்தாது அப்படிங்கிறதுக்காண்டி நான் வந்து ஒரு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். இதை வந்து இப்படி முழுசாக போட்டால் அப்படியே நிற்கும், கரையிறது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இதையும் நம்ம வந்து மிக்சியில் அரைச்சிட்டு பவுட்ராக்கி இதில் மிக்ஸ் பண்ணிப்போம். பவுட்ராக்கி எடுத்துட்டேன். இதை வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போது இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. நல்லா காய்ச்சி ஆற வச்சா பால் சேர்த்துக்கலாம். பசும்பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, பாக்கெட் பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. அது வந்து மொத்தமாக சேர்க்காம இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துப்போம். மொத்தமாக சேர்ந்தாக்கா தண்ணியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி பக்குவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம். ஒரு ஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துப்போம். இப்போது இதை வந்து கொஞ்சோண்டு பால் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஓரத்தில் பால்லாம் இல்லாமல் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். இந்த மாதிரி பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எந்த பேனில் கேக் செய்ய போகிறோமோ அந்த பேனில் நெய் அப்ளை பண்ணிக்கலாம். நெய் இல்லைன்னா வெண்ணெய் கூட அப்ளை பண்ணிக்கலாம். என்கிட்ட வெண்ணெய் இல்லை, அதனால் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்படி பேன் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் அப்ளை பண்ணிப்போம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மிக்சரை வந்து இதில் சேர்த்து நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போது எப்படி குக் பண்ணுறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. இது வந்து ஒரு 5 minutes வந்து நல்லா ஹீட் ஆகிற மாதிரி வச்சுடுவோம். அதுக்கப்புறம் இந்த கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கிற எண்ணத்தை இதில் வச்சு மூடிடலாம். அடுப்பை வந்து சிம்மில் வச்சுப்போம். ஏன்னா ஓவர் ஹீட்டில் வச்சா பிடிச்சிடும், அடி பிடிச்சிடும் ஃபுல்லாக. அப்புறம் கேக் எடுக்க வராது. ஸோ சிம்மில் வச்சு குக் பண்ணுவோம். 30 or 40 minutes சிம்லேயே இருக்கட்டும், நல்லா குக் ஆகி வரும். இப்போ எனக்கு கரெக்டாக 35 minutes ஆகிடுச்சி. இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லாவே வந்திருக்கு. இப்போ இது உள்ளே வெந்திருக்கான்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டிக்கை வச்சு இல்லை கத்தியை வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்துச்சுன்னா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம இதை எடுக்கலாம். இப்போது இதை நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை சைடுலலாம் வந்து இந்த மாதிரி கத்தியை வச்சு நம்ம வந்து கீறிக்கலாம். அப்போ தான் எடுக்க கொஞ்சம் ஈஸியாக வரும். இந்த கேக்கோட ஹீட் வந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்.
இப்போ வீட்லேயே ஸ்வீட்டாக ரொம்பவே டேஸ்ட்டாக அண்ட் ஈஸியாக நம்ம கேக் ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.